ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करते यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? கர்த்தருக்குள்ளாக சமாதானமா இருக்கிறீங்களா? क्या परमेश्वर के अंदर शांति के இல்ல साथ हो? உங்களுக்கு ஆண்டவரா சண்டை இருக்குதா? या फिर परमेश्वर के बीच में और आपके बीच में कोई झगड़ा है? இல்லல नहीं ना. அவர் நல்லவர். वो अच्छा है. அவர் கிருபை என்றும் உள்ளது. उसका अनुग्रह अनंत काल का है. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के ऋषि के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தைக்குள்ளாக போகலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆயத்தமா क्या இருக்கிறீங்களா? आप सब तैयार हो? சங்கீதம் भजन संगीता 68ஆம் அதிகாரம் 68 चैप्टर 5இல் சொல்லப்பட்டிருக்குது. उसका 5वां वचन में कहा தம்முடைய गया है, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் परमेश्वर अपने दाम में திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் अनाथों का पिता விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவமா இருக்கிறார். और विधवाओं का न्यायी है. அவர் எங்க இருக்கிறாரா? वो कहाँ पर है? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், पवित्र दाम में रहने वाला परमेश्वर இல்ல சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். या फिर सिंहासन में विराजमान और होने वाला என்ன परमेश्वर செய்கிறாரா? वो क्या करता है? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், अनाथों का वो पिता है, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவன். विधवाओं का वो न्यायी है. நீங்க திக்கற்று இருக்கிறீங்களா? क्या आप अनाथ हो தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? या फिर किसी के द्वारा ठुकराए गए हो? ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता இல்ல है, விதவையா இருக்கிறீங்களா? या फिर विधवा हो, அவர் தகப்பனாயும் वो पिता நியாயம் விசாரிக்கிறவமாய் और இருக்கிறார். न्याय चुकाने वाला परमेश्वर है. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. இன்னும் எனக்கு நியாயம் கிடைக்கலையே, अब तक मेरा न्याय नहीं हुआ இன்னும் है. எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கலையே, अब तक एक साफ बात हमारे सामने नहीं आया है. அப்படி யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ऐसा आप सोच रहे हो? உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். परमेश्वर आपका हाथ नहीं छोड़ेगा. அவர் நீதியின் சூரியன் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. वो धर्म का सूर्य है करके शास्त्र उसके அவர் बारे में உங்களுக்கு कहता है. தகப்பன், वो आपका पिता है. அவர் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். वो आपका न्याय चुकाता இந்த है. வார்த்தை நிச்சயமாக ये நிறைவேறும், वचन निश्चय पूरा होगा. நிச்சயமாக செய்வார். निश्चय वो करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. கர்த்தர் உங்களுக்காக परमेश्वर आपके लिए வழக்காடுவார். आपके लिए वो न्याय வேதம் என்ன चुकाएगा. சொல்லுகிறது? शास्त्र क्या कहता நீங்கள் है? சும்மா இருங்கள், तुम चुप रहो, உங்களுக்காக तुम्हारे लिए நான் யுத்தம் பண்ணுவேன். मैं लड़ूंगा. உங்களுக்கு நியாயம் செய்வார். आपके लिए न्याय ஒரு करेगा. தகப்பனாக இருந்து आपके लिए पिता बनकर உங்களை நடத்துவார். आपको वो चलाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உம்முடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते हैं. ஆண்டவரே, நீர் தகப்பனாயிரும், आप पिता बनकर விதவைகளுக்கு நியாய விசாரி நீதிபதி ஆயிரும். और विधवाओं का न्यायी बनकर அவங்க எதிர்பார்த்து கொண்டு जो இருக்கிறாங்களோ कार्य के लिए वो चाहते அதை हैं செய்து वो पूरा ஒரு करके அற்புதத்தை செய்யும். एक अद्भुत कार्य कीजिए. ஜெபத்தேடுறதுக்காக நன்றி. प्रार्थना सुना इसलिए இயேசு धन्यवाद. மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே, मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.